பாரதிய ஜனதா நம்பர் விஷயத்திலையும் சரி, எந்தெந்த தொகுதின்ற விஷயத்திலையும் சரி, எங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தாதான் கையெழுத்து போடுவோம்னு சொல்லியிருந்தா எடப்பாடியால் அதை மறுத்திருக்க முடியாது. எடப்பாடியிடம் ஏமாந்தது பாஜக. எடப்பாடி சாமர்த்தியமாக சென்ற முறையில் 2021 எப்படி தண்ட தொகுதிகளை பாஜக தலையில் கட்டினாலோ அதே வேலையை இந்த முறையில் பார்த்து விட்டார். வலிமையற்ற தொகுதிகளை வாங்கியது ஒரு மைனஸ். அடுத்தது, இந்த தேர்தலில் அண்ணாமலை வேட்பாளராக களமிறங்காவிட்டாலோ தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளாவிட்டாலோ பாஜகவுக்கு இன்னும் மைனஸ், அதிமுகவுக்கும் மைனஸ். அண்ணாமலை இறங்காவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணி பல இடங்களில் மைனஸ் நிலைக்கு போகும். சமூக வலைத்தளங்களில் பாருங்கள், பாஜக ஆதரவு வாக்காளர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். வாங்கிய தொகுதி சரியில்லை, நம்பர் சரியில்லை, அண்ணாமலை ஒதுக்குவது சரியில்லை என்கிற கருத்துக்கள் நாள்தோறும் சோசியல் மீடியா பாக்ஸில் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அவர்களெல்லாம் பேசாமல் வீட்டில் உட்காந்துருவாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் காரணமாக அந்த கட்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவு வாக்கிழப்பை சந்தித்திருக்கிறது, தேக்க நிலையை அடைந்தது. இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த தேக்க நிலை, சரிவு, ஒரு உராய்வு இவற்றையெல்லாம் கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். திமுகவில் அடுத்த கட்ட வாரிசு என்று முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய பலம். திமுக என்ற அமைப்பின் பலம்தான் உதயநிதியின் பலம். ஆனால் விஜய் என்பவருடைய திரை பிம்பம், அதை சார்ந்த அந்த புகழ் வட்டம், அதுதான் விஜயினுடைய செல்வாக்கு. அதுதான் இளைஞர்களை ஈர்க்கிறது. +30 தான் டிஎம்கே எலெக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். டிஎம்கே எலெக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகும்போது 30 வெற்றின்றது தான் கிளம்புறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்போசிட் சைடு அப்படி தானே சொல்றாங்க. அதுதான் இருங்க. அதே மாதிரி போகும்போதே 50 தொகுதி 50லாம் இல்லை, ஒரு 10-15 நான் பார்த்துட்டேன். தேமுதிக லிஸ்ட் என்ன, வேற காங்கிரஸ் கொடுத்த என்ன, அதெல்லாம் பார்த்தா ஒரு 15+ எடப்பாடி கிளம்புவார். ஒருமுகமாக திரள வேண்டிய வாக்குகளை விஜயும் நாம் தமிழரும் பங்கு வைக்க போகிறார்கள். அவர்கள் பிரித்துக் கொள்ளப் போகிறார்கள். அந்த அம்சம் மட்டும்தான் திமுகவை காப்பாற்றவோ கரை சேரவோ உதவ போகிறது என்பது என் பார்வை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 234 வேட்பாளர்களை நேற்று அறிமுகம் செய்தார் திரு விஜய். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முன்பே 234 வேட்பாளர்களையும் அறிவித்து அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. மிகப்பெரிய கட்சிகளாக பார்க்கக்கூடிய தமிழகத்தில் மிகப்பெரும் கட்சிகளாக பார்க்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணியை ஏற்படுத்தி அவங்களும் பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த நிலையில் நேற்று 234 வேட்பாளர்களை அறிவித்த விஜய் நேற்று கூட சொல்கிறாரு, இந்த தேர்தல் தவிகவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திரும்ப திரும்ப அவர் அந்த நெரேட்டிவை செட் செய்ய முயற்சிக்கிறார். தமிழகத்தில் 2வது பெரிய கட்சி, மறுக்க முடியாத உண்மை நிலை என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் காரணமாக அந்த கட்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவு வாக்கிழப்பை சந்தித்திருக்கிறது, தேக்க நிலையை அடைந்தது. இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த தேக்க நிலை, சரிவு, ஒரு உராய்வு இவற்றையெல்லாம் கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். பிறகு தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே, சுமார் 6 மாதங்களுக்கு முன்பே இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பிரச்சாரத்தை தொடங்கி தேர்தல் அறிவிப்பு வருகிற சமயத்தில் கிட்டத்தட்ட 175 தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை முடித்து விட்டார். இப்போது அவர் கிளம்புவது 2வது கட்ட பிரச்சாரம் தான். ஆகவே நாம் என்ன சொன்னாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி. இப்போது என்ன பிரச்சனை என்றால், சென்ற முறை நாம் தமிழர் கட்சி 3வது சக்தியாக களத்தில் இருந்தது.
இப்போது இந்த தேர்தல் 4 முனை போட்டியை சந்திக்கிறது. ஆமாம். 3வது இடத்தில் இருந்த திரு சீமான் அவர்களுடைய இடத்தில் திரு விஜய் வந்துவிட்டார். இப்போது 3வது கட்சியாக 3வது சக்தியாக இருப்பது கூட்டணி இல்லாமல் விஜய் தான். அந்த விஜய் அவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார் என்பதில்தான் ஊடகவியலாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. குறைந்தபட்சம் 10% வாங்குவார் என்று அவரை விமர்சிக்கிறவர்கள் கூட மதிப்பிடுகிறார்கள். அதிகபட்சம் 20-22% வாங்குவார் என்று களத்திற்கு சென்றவர்கள் கூறுகிறார்கள். 22% வாங்குவார் என்று கூறுகிற காரணம் என்னவென்றால், சில தொகுதிகளில் 10-12%, சில தொகுதிகளில் 28% கூட அவர் வாங்குகிறார். ஆவரேஜா சொல்றீங்க நீங்க? ஆவரேஜாக 18% வந்து நிற்பார் என்று என்னிடத்திலே சில தனியார் கருத்து கணிப்புகளை நடத்திய நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே விஜய் வில் பி எ ஸ்பாயிலர் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். முதல் தேர்தலிலேயே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல அவர் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. 1972 இயக்கத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெவ்வேறு இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்படும் என்கிற நம்பிக்கை உருவானது. மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரும் ஆதரவு உருவானது. அந்த ஆதரவு ஆரம்பத்திலேயே வெளிப்பட்டது. 1972 எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிறார். அக்டோபர் மாதம் 73 நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜ் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த திமுகவற்றையெல்லாம் வீழ்த்துகிறார் எம்ஜிஆர். ஆகவே அந்த வலிமையோடு இன்றைக்கு விஜய் இருக்கிறாரா என்றால் சந்தேகம். ஏன் என்று கேட்டால், விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் 24 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. 2024 அந்த தேர்தலை சந்திக்க விஜய் தயங்கியது முதல் தவறு. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எங்க சீரியஸ் கண்டென்டராக பார்ப்பார் என்று கருதி அவர் அந்த போட்டியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அப்படி தவிர்த்த காரணத்தால் இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், விஜயை என்ன கிளைம் பண்ணுகிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில், எனக்கு 30% இருக்கிறது என்கிறார். நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, நமக்கு இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு விமர்சகர்களை நோக்கி அவர் கிண்டல் செய்கிறார். நான் அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை மதிக்கிறேன். அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் கணிசமான ஆதரவு இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களாக அரசியலில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் வலிமைதான் உதயநிதியின் வலிமை. ஆனால் தனிப்பட்ட விஜயின் வலிமை உதயநிதியின் வலிமையை விட அதிகம் என்பது என் பார்வை. ஒரு இடத்திற்கு உதயநிதியும் போகிறார், விஜயும் போகிறார். உதயநிதி போவதற்கு காசு கொடுத்து கூட்டம் வர வைக்கப்படுகிறது, விஜய் போவதற்கு காசு கொடுக்காமல் கூட்டம் திரளுகிறது. அதுக்கு இந்த ஸ்டார் ஃபேம் அப்படின்னு ஒன்று இருக்கலாம் சார். ஸ்டார் ஃபேம் தான். அவர் தான் சினிமாவில் நடித்தார், அவர் தான் சந்தானத்தோடு சேர்ந்து 1-2 நல்ல படம்லாம், காமெடி படம்லாம் நடித்தார். கருத்துள்ள படம் ஒன்று வந்தது, மாமன்னன் நினைக்கிறேன், மன்னனோ மாமன்னனோ அது ஒரு படம் வந்தது. அவருக்கு அந்த சினி ஃபேம்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் அவருடைய ஃபேம் என்பது சினி ஃபேம் அல்ல. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் என்பதுதான் திமுகவில் அடுத்த கட்ட வாரிசு என்று முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய பலம். திமுக என்ற அமைப்பின் பலம் தான் உதயநிதியின் பலம். ஆனால் விஜய் என்பவருடைய திரை பிம்பம், அதை சார்ந்த அந்த புகழ் வட்டம், அதுதான் விஜயினுடைய செல்வாக்கு, அதுதான் இளைஞர்களை ஈர்க்கிறது. ஆகவே ஆனால் முதல் தேர்தலில் ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவரால் வர முடியாது. 2 தேர்தல்கள் அவள் நிற்பதை தவறு என்கிறேன் நான். ஆனால் அவங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்லும்போதே சொல்கிறாங்க சார், இது மாற்றத்திற்கான அரசியல், வரலாறு திரும்புகிறது அப்படிலாம் சொல்கிறார். வரலாறு திரும்புகிறதுன்னு அவர் 2வது 3வது கூட்டத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கார். முதல் 2-3 கூட்டங்களுக்கு எம்ஜிஆர் பெயரே அவர் பயன்படுத்தலை. திடீர்னு வண்டியில் பார்த்தா அண்ணா படம் வருது, எம்ஜிஆர் படம் வருது. என்ன காரணம்? அண்ணா திமுக மீது ஒரு அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்கை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் எம்ஜிஆரை கையில் எடுத்தார். உங்களுக்கு எம்ஜிஆர் புகழ் பாடணும்னா உங்கள் கொள்கை தலைவர்கள் வரிசையில் வச்சிருக்கணும். கொள்கை தலைவர்கள் வரிசையில் இல்லை, எனக்கு வழிகாட்டுன்ற அந்த வரிசையில் யாரும் வச்சிருக்கலாம், என்னுடைய ஆசான்னாவது சொல்லியிருக்கலாம், ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம். திடீர்னு எம்ஜிஆர் சொன்னால் எப்படி மாறிடுவாங்களா? அதான் அதிமுக ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அந்த முயற்சியை அவர் மேற்கொள்கிறார். சார், அவர் எல்லா கட்சிகளுடைய ஓட்டு வங்கியிலையும் சேதாரத்தை ஏற்படுத்துவார்.
இல்லைன்னா திடீர்னு 18% ஒரு கட்சிக்கு இல்ல வந்து அவர் வந்து அதிமுக பேரே குறிப்பிடாம தேர்தல் களத்துல வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டிங்கிறாரு. ஒருவேளை அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சேதப்படுத்துவாரா? இல்லை, அதிமுக வாக்கு வங்கியில் ஓரளவு சேதம் தான் ஏற்படும், பெரிய சேதம் ஏற்படாது. திமுக வாக்கு வங்கியில் மைனாரிட்டி ஓட்டு இவருக்கு வருதுன்னா அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு. ஒடுக்கப்பட்ட சமூக வாக்குகளில் ஒரு பகுதி இவருக்கு வருதுன்னா அது திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்கு. இளைஞர்கள் பெருமளவு ஆதரிச்சாங்கன்னா அந்த இளைஞர்களில் ஒரு பகுதியினர் நாம் தமிழருக்கு போடக்கூடியவர்கள் இவர்கள் களத்தில் இல்லைன்னா ஆக நாம் தமிழர் வாக்கில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். திமுக எதிர்ப்பு கோபம் அதன் காரணமாக மட்டுமே விஜய் யாராவது ஆதரித்தார்கள் என்றால் அது அதிமுக போக வேண்டிய ஓட்டு. அதிமுக போக வேண்டிய வாக்குகளை வந்து விஜய் மடைமாற்றுகிறார். நிச்சயமாக ஆட்சிக்கு எதிராக ஒருமுகமாக திரள வேண்டிய வாக்குகளை விஜயும் நாம் தமிழரும் பங்கு வைக்கப் போகிறார்கள். அவர்கள் பிரித்து கொள்ளப் போகிறார்கள். அந்த அம்சம் மட்டும்தான் திமுகவை காப்பாற்றவோ கரை சேரவோ உதவ போகிறது என்பது என் பார்வை. ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியாக உருவானால் மட்டுமே அதிமுக கரை சேரும். அப்படி ஒரு அதிருப்தி அலை உருவாகாவிட்டால் திமுக விஜய் புண்ணியத்தில் கரை சேர்ந்துவிடும். அவங்க கூட்டணிக்குள்ளே பெரிய அதிருப்தி இருக்கே சார். ஏன்னா இப்போ தொகுதி பங்கீட்டில் வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மனக்கசப்பில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனக்கசப்பில் இருக்கிறாங்க. இப்போ கூட அந்த கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி கூட ஒரு மனக்கசப்பில் இருந்து அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 3 சீட்டு மட்டும் தான். நீங்கள் கூறுகிற அதிருப்தி திமுகவின் கூட்டணி கட்சிக்குள் இருப்பது உண்மை. தொகுதி எண்ணிக்கை மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகளை பிரித்துக் கொள்வது என்பதிலும் கூட அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அந்த அதிருப்தியை எல்லாம் சில காரணிகள் சரி செய்துவிடும். பலமான கவனிப்புகள். என்ன மாதிரி காரணிகள்? அதுதான் சார், தேர்தல் செலவை பார்த்துக்குவாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள சில பேரை தனிப்பட்ட முறையில் சரி பண்ணுவாங்க. இல்லை, இது வந்து அந்த இருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வசதியாக ஏதோ திமுக கூட்டணியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, அண்ணா திமுக கூட்டணியில் பிரச்சனையே இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடாது. அண்ணா திமுக கூட்டணியில் அண்ணா திமுக எங்கெல்லாம் வெற்றி பெற முடியாதோ, எதெல்லாம் அந்த கட்சிக்கு போட்டியிட தைரியம் இல்லையோ அந்த தொகுதிகளை எல்லாம் பாஜக தலையிலையும் தமாக தலையிலையும் கட்டிட்டாங்க. அண்ணா திமுக வந்து கூட்டணியில் சாமர்த்தியமாக கேட்டு தொகுதிகளை பெற்றுக்கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அந்த கட்சிக்கு 18 சீட்டு கொடுத்துருக்காங்க. பாஜக கூட இல்லைங்கிறீங்களா? இல்லை, 18 சீட்டு அதிமுக பாமக வாங்கியிருக்குன்னா 15 தொகுதிகள் வன்னியர் சமூக வாக்குகள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகள். இது 2 கட்சிகள் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அன்புமணி சாமர்த்தியமா அந்த தொகுதியை எடுத்துட்டார். ஆனா பாஜக இளிச்சவாய்த்தனமாக நம்பரையும் கம்மியா வாங்கியிருக்கு, தொகுதிகளையும் தண்ட தொகுதியா அதிமுக பிஜேபி தலையில கட்டிருச்சு. பாரதிய ஜனதா நம்பர் விஷயத்திலையும் சரி, எந்தெந்த தொகுதின்ற விஷயத்திலையும் சரி, எங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தாதான் கையெழுத்து போடுவோம்னு சொல்லியிருந்தா எடப்பாடியால் அதை மறுத்து இருக்க முடியாது. எடப்பாடியிடம் ஏமாந்தது பாஜக. எடப்பாடி சாமர்த்தியமாக சென்ற முறையில் 2021 எப்படி தண்ட தொகுதிகளை பாஜக தலையில் கட்டினாலோ அதே வேலையை இந்த முறையில் பார்த்து விட்டார். அண்ணாமலை இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அண்ணாமலை முதலில் அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்கிறார், அது வேறு விஷயம். அண்ணாமலை ஏமாற்ற முடியாது. நயினார் நாகேந்திரன் முருகனும் ஏமாந்ததோடு பியூஷ் கோயலும் தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி நிரப்பப்படாமல் விட்டதும் ஒரு குறை. அங்கே அவர்தான் முடிவெடுக்க வேண்டியவர், அமைப்பு பொதுச் செயலாளர். அதுக்கு கேசவநாயகம் இருந்தார். கேசவநாயகத்திற்கு பதிலாக அவரை எடுத்த உடனேயே ஒரு விவரமான RSS காரரை அந்த இடத்தில் போட்டிருக்க வேண்டும். போட்டிருந்தால் கண்ணில் விளக்கணை விட்டு லிஸ்ட்டை பார்த்துருப்பார். பிஜேபி ஹைகமாண்ட் ஆல்சோ ஃபெயில்டு. நீங்க எப்படி சொல்றீங்க பிஜேபி ஹைகமாண்ட் ஆல்சோ ஃபெயில்டுன்னு சொல்றீங்க? ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்க, எடப்பாடியை வந்து பாஜகவுடைய அடிமை, அவர் தொகுதி பங்கீடு டெல்லிக்கு தான் ஓடுறாரு. ஒரு நிமிஷம் சார், கிண்டல் பண்றாங்களே. அதெல்லாம் முதல்ல போய் பேசிட்டு வந்துட்டார் சார். சார் எங்களுக்கு இவ்வளோதான் தர முடியும் அது இதுன்னு போய் அமித்ஷா கிட்ட காமிச்சு அமித்ஷாவை ஏமாற்றி இங்கே வந்துட்டார் சார். வந்த பிறகு அவர் ஆஃபீஸில் உட்காந்து அவர் தானே சார் அனௌன்ஸ் பண்ணார். ஆமாம், பியூஷ் கோயல் ஏடிஎம்கே ஆஃபீஸ் போனார். நயினார் நாகேந்திரன் அனுப்பிட்டு இருக்கணும், பியூஷ் கோயலே போயிருக்கக்கூடாது.
ஏடிஎம்கே ஆஃபீஸில் பியூஷ் கோயல் எதுக்கு போனோம் நான் கேட்கல. தேர்தல் பொறுப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பாரு, நீங்களும் வாங்க சார் அப்படின்னு நைஸா. ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் அவர் என்றால், இந்த தேர்தலையே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை வச்சுக்கிட்டு விவரமா ஒரு தனியார் ஏஜென்சிக்கிட்டயோ கட்சி சாராத வெளி சோர்ஸ்லயோ இதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளா அப்படின்னு இல்ல இதெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்க மாட்டாங்களா அவங்க? ஆய்வு செய்ததா மாதிரியே தெரியல. ஒரு நாட்டே சார் இத ஆய்வு செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஆய்வு திறமை மேல எனக்கு சந்தேகம் வருது. ஒரு நாட்டே ஆளக்கூடிய கட்சி. சார் நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல பிஜேபியை ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போகிறாரான்னா அவர் பெருசா 165 வாங்கிட்டாரு, கீழ்ச்சிருவாரா? 165ல 130 எடுத்துருவாரா? அது அவருடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது இல்ல, அவருடைய திறமையை பொறுத்தது இல்ல. திமுக கூட்டணி இப்ப தேர்தலை சந்திக்க புறப்படும் போதே பிஜேபி பங்கிட்டு கொடுத்து பிஜேபிக்கு பாமகவுக்கு தமாகவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல ஒரு 30 கழிச்சிருங்க தேராத தொகுதின்னு 30 நான் கம்மியா சொல்றேன். +30 தான் டிஎம்கே எலெக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். டிஎம்கே எலெக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகும்போதே 30 வெற்றின்றது தான் கிளம்புறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்போசிட் சைடு அப்படி தானே சொல்றாங்க. அதுதான் இருங்க. அதே மாதிரி போகும்போதே 50 தொகுதி 50லாம் இல்ல, ஒரு 10 15 நான் பார்த்துட்டேன். தேமுதிக லிஸ்ட் என்ன, வேற காங்கிரஸ் கொடுத்த என்ன, அதெல்லாம் பார்த்தா ஒரு 15+ எடப்பாடி கிளம்புவார். என்ன ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாட்டை ஆளுகிற பாஜக 38+4 42 கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இல்ல நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதா 35 தொகுதிகளுக்கு குறையாமல் வாங்கியது ஏமாந்து விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனா கடந்த முறை நீங்க பாரதிய ஜனதாவின் வலிமைக்கு 35 தொகுதிகளை வாங்கி இருக்க வேண்டும். அதில் 25 தொகுதிகள் அவர்கள் சூஸ் செய்திருக்க வேண்டும். 27 தொகுதிகள், 8 தொகுதிகளை மட்டும்தான் நீங்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியிருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு கூட்டணி கட்சியிடம் பேரம் பேச வேண்டும். இது ஒரு மைனஸ். இருங்க, வலிமையற்ற தொகுதிகளை வாங்கியது ஒரு மைனஸ். அடுத்தது, இந்த தேர்தலில் அண்ணாமலை வேட்பாளராக களமிறங்காவிட்டாலோ தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளாவிட்டாலோ பாஜகவுக்கு இன்னும் மைனஸ், அதிமுகவுக்கும் மைனஸ். அண்ணாமலை இறங்காவிட்டால் அதிமுகவும் பாஜக கூட்டணி பல இடங்களில் மைனஸ் நிலைக்கு போகும், பல தொகுதிகளில் போகும். ஏனென்றால் அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது. நான் கூறுவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாரதிய ஜனதா வலிமை இழந்து போனால், அதிமுக கூட்டணி வலிமை இழந்து போனால் அண்ணாமலையும் முக்கிய காரணமாக இருப்பார். அவருக்கு உரிய அங்கீகாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை விட, மாநில தலைவர்களை விட வலிமையான செல்வாக்கான தலைவர் அண்ணாமலை. முருகனை விட, முருகன் மத்திய இணையமைச்சர், அவரால் கட்சிக்கு என்ன லாபம் என்று நான் கேட்கிறேன். ஆகவே அண்ணாமலை இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார். இந்த கட்சி இவ்வளவு வலிமையாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தமிழிசை செய்த சர்வீஸ் கூட முருகன் செய்யவில்லை கட்சிக்கு. அவர் மத்திய இணையமைச்சராகிவிட்டார். அவர் போய் என்ன பெரிய தலைவர் மாதிரி வலம் வருகிறார். இவரை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். கட்சிக்கு யார் உண்மையாக உழைத்தார்களோ அவரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். ஒதுக்கி வைத்தால் பாஜக ஆதரவாளர்கள், ஆதரவு வாக்காளர்கள், நான் சொல்வது பாஜக கட்சிக்காரன் ஓட்டு போடுவான், ஆதரவு வாக்காளர் போட மாட்டான். சமூக வலைத்தளங்களில் பாருங்கள், பாஜக ஆதரவு வாக்காளர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். வாங்கிய தொகுதி சரியில்லை, நம்பர் சரியில்லை, அண்ணாமலை ஒதுக்குவது சரியில்லை என்கிற கருத்துக்கள் நாள்தோறும் சோசியல் மீடியா பாக்ஸில் விழுந்துகிட்டே இருக்கு. அவர்களெல்லாம் பேசாமல் வீட்டில் உட்காந்துருவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார். நீங்கள் அதாவது அண்ணாமலை ஒரு அசைக்க முடியாத சக்தி அவருக்கு இல்லைன்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதே நேரத்தில் அவரை சமாதானப்படுத்துகிற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் டென்னிஸ் கோர்ட்டில் போய் ஒரு மத்திய அமைச்சர் போய் அவரை சமாதானப்படுத்தினான்னு சொல்லி புகைப்படம் வந்துச்சு, வீடியோ வந்துருச்சு, எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ எங்கே நிறுத்த போறீங்க சொல்லுங்க? இல்லை, அதனால எங்கே நிறுத்த போறீங்க? சென்னையில் டி நகர் வாங்கல, அவர் மயிலாப்பூர்ல அவர் தமிழ்நாடுக்கான ஒரு பேன் தலைவர். அவர் சரி, பேன் தலைவர். அதனால அவருடைய செல்வாக்கு மயிலாப்பூர்லயோ இல்ல கோயம்புத்தூர் தெற்குலயோ வடக்குலயோ ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போல. அவர் எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அப்படியே அதிமுக சின்சியரா வேலை பார்த்துருவாங்களா அவருக்காக? இல்ல, அது கூட்டணி கட்சியில் உள்ள முடிவுகள் அந்த நேரத்தில் என்னென்ன நடக்குதோ அதை பொறுத்து. நான் சொல்றேன், அவர் ஒரு தொகுதி, இந்த தொகுதி மட்டும்தான் அண்ணாமலைக்கு அப்படிங்கிறது கிடையாது. அவர் இந்த கூட்டணியை முதலில் விரும்பல. ஆகவே கொள்கை அடிப்படையில் கூட அவர் நிற்க மறுத்தார். பாஜகவுக்கு அதிமுக தேவைப்பட்டுச்சு, அதுக்கு இவர் தடையா இருக்கிறாங்கன்னு மாத்திருக்கலாம். அவர் மாநில தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தி அதுக்கு அவர் மாத்தல. நல்லா நான் திரும்ப சொல்றேன், அவருடைய டர்ன் வச்சுக்கோங்களேன். இல்ல, அவர் தான் விலகி கொண்டு வேறு ஒருவரை வைத்து இந்த முடிவை செயல்படுத்துவதற்கு
அவராக விருப்பம் தெரிவித்து விலகி கொண்டார் என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். சரி சார். அதே அண்ணாமலை தான் சொன்னாரு, அண்ணன் எடப்பாடியாரை வந்து வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய திமுக ஆட்சி. அப்படி ஏன் சார் சொன்னீங்கன்னு சில பேர் கேட்டாங்க. அவரை பத்தி அவரே சொல்லியிருக்கிறார். அந்த அவர் சொன்னார், கட்சி எடுத்த முடிவு, அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு காரியகர்த்தாவாக நான் இருப்பேன் என்று சொன்னார். அதற்காக அவர் அப்படி மேடையில் பேசினார். அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். ஆனால் நான் சொல்லுகிற விஷயமே வேற. களப்பணியில் அவர் ஈடுபடுகிறாரா, தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு தரப்பட போகிறதா, கட்சி அவரை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள போகிறதா, என்ன அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாரு? அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி சமாதானப்படுத்துற பணியில மத்திய அமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். சமாதான பணியில ஈடுபட்டு அது அவுட்கம் ஏதாவது இருந்ததா? இல்ல, அது இது வரைக்கும் அவர் வந்து மவுத் பீஸ் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் வந்து எதுவும் பேசவே இல்லை. அண்ணாமலை வந்து வெளிப்படையா இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காரே தவிர நான் தேர்தலில் போட்டியிட தயாரில்லைன்னு கடிதம் எழுதியிருக்காரே தவிர மற்றபடி அவர் வந்து தேர்தலில் பங்கேற்க போறேன், எனக்கு ஏதாவது தொகுதி கொடுத்தீங்கன்னா அதில் போட்டியிட போறேன்னு எதுவும் அவர் நேரடியாக அறிவிக்கல. அவர் நீங்க சொல்ற மாதிரி 100% அவர் தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருந்தார்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய பின்னடைவாக தான் அது பார்க்கப்படும். அது அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். ஆனால் இந்த இது அவங்களுடைய மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவரும் கட்டுப்பட்டவர் தானே. அதுனால இத்தனை நாள் செயல்பட்டு இருக்கிறார். நிச்சயமாக மேலிடம் எடுக்கக்கூடிய முடிவு கட்டுப்பட்டவர் தான். ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையாக இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று முடிவெடுத்த பாரதிய ஜனதா தலைமை தமிழகத்தில் அதற்காக அதிமுகவுடன் கூட்டணி தேவை என்ற முடிவுக்கு வந்த பாரதிய ஜனதா தலைமை அந்த அணி வெற்றி பெறுவதற்குரிய வியூகங்களை வகுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதிலே ஒரு வியூகம் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை பெறுவது, வெற்றி பெறுவதற்கு உதவக்கூடிய அண்ணாமலை அவர்களை சரியான முறையில் பயன்படுத்துவது, இதெல்லாம் வியூகங்களாக இருக்கணும்ல. ஓபிஎஸ் வெளியே போகாமல் விட்டாமல் தடுத்து இருக்கணும், செங்கோட்டையனை வெளியே போக விடாமல் தடுத்துருக்கணும். ஓபிஎஸ் அணியை டிஸ்மேண்டில் ஆகி போச்சு. பிஜேபி பேசி பொழுது விடிஞ்சிடும் பிஜேபி வந்து பேசுறதுக்குள்ள அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போட்டாங்க. அந்த அணி டிஸ்மேண்டில் ஆச்சு. முதல்ல கொஞ்சம் பேர் டிஎம்கேக்கு போனாங்க, கடைசியில் அவரே போய் சேர்ந்துட்டாரு. செங்கோட்டையும் பிஜேபியை நம்பி ஏமாந்து கடைசியில் போய் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த சக்திகள்லாம் வெளியே போன சக்திகள்லாம் இழப்பு தானே. திருமதி சசிகலா ராம்தாஸோட சேர்ந்து போட்டி போட போறாரு, வெற்றி பெற மாட்டாரு. எங்க நான் சொல்றேன், வெற்றி பெற மாட்டாரு. 3000 ஓட்டு வாங்குறாங்கன்னு வைங்க, 4000 ஓட்டு வாங்குறாங்கன்னு வைங்க, அந்த ஓட்டு யாருக்கு விழ வேண்டிய பாதிப்பு தான்? அதிமுக கொள்ள வேண்டிய ஓட்டு தான் அது. அதிமுக கொள்ள வேண்டிய ஓட்டு தானே. இதையெல்லாம் யார் சரி செய்திருக்க வேண்டும்? எடப்பாடி கேட்கவில்லை என்றால் கேட்க வைத்திருக்க வேண்டும். நீங்க கேட்கலையே, செய்யலையே. ஆக நீங்கள் உங்களுடைய வியூகம் சாமர்த்தியம் எல்லாம் இந்த தேர்தலில் வெளிப்படவில்லை என்பதுதான் என்னை போன்றவர்கள் நீண்ட காலமாக உற்று நோக்குகிறவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. அதான் சார், இப்போ சமீபத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த போது கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, 153 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. நண்பர் ரமணி அவர்களுக்கு நினைவாற்றல் குறைவா என்னன்னு தெரியல. இல்லை, கடந்த முறை இதே மாதிரி சொன்னார். 2021 தேர்தலின் போது திரு அமித்ஷா அவர்கள் நீண்ட நேரம் திரு எடப்பாடி பழனிசாமியை அழைத்து, திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தார், 2 பேரையும் உட்கார வைத்து குழந்தைக்கு எடுத்து சொல்லுவதை போல சொன்னார். ஐயா, அமமுகவுக்கு ஒரு 10 சீட்டாவது கொடுங்கள், 18 எம்எல்ஏக்கள் அவரோடு வந்திருக்கிறார்கள், 10 கொடுங்கள், ரெட்டலையில் நிற்க தயாராக இருக்கிறார் என்று சொன்னபோது அப்போது இதே திரு எடப்பாடி பழனிசாமி இதே புராணத்தை தான் அமித்ஷாவிடம் சொன்னார். என்னிடத்தில் ஒரு 140 தொகுதிகள் நாங்கள் எங்கெங்கே ஷூர் விக்டரி என்ற பட்டியல் இருக்கிறது, இதோ பாருங்கள். ஆகவே அவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிச்ச பிறகு வாரிய தலைவர் தருகிறேன். எப்படி இவர் ஜெயிக்க போறாரா? ஜெயிச்ச பிறகு வாரிய தலைவர் தருகிறேன். யாரிடம்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், விவரங்களை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார், எங்களிடம் குறிப்புகள் இருக்கின்றன, அமமுக தனியாக போனால் நமது வாய்ப்புகளை கெடுப்பார்கள் என்று தகவல்கள் இருக்கின்றன. கெடுக்கவெல்லாம் மாட்டார்கள், நீங்கள் தெரியாமல் பேசுகிறீர்கள். இதோ இருக்கிறது 140 தொகுதிகளின் பட்டியல் என்று இதே மாதிரி தான் அல்வா கொடுத்தார், கதை சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி. கடைசியில் என்ன நடந்தது? 23 தொகுதிகள் அமமுக வாங்கிய வாக்குகளால் அதிமுக தோல்வியை தழுவியது. அந்த முடிவு அன்றைக்கு கேட்கப்பட்டிருந்தால் தேர்தலில் திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலைமை உருவாகி இருக்கும். 2021 தேர்தல் தோல்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தான் காரணம். பாரதிய ஜனதா 4 சீட்டு ஜெயிப்பதற்கும் எடப்பாடி தான். என்ன காரணம்? அன்னைக்கு 20 தொகுதி கொடுத்தார். 20 தொகுதி பார்த்தீங்கன்னா
அந்த 4 எப்படி வந்தது கடவுளாக பார்த்து தான் கொடுத்துருக்காரு. அந்த 4 தொகுதி என்ன அவ்வளோ ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் தேரவே தேராதோ இப்போ தமாகவை ஏமாத்தினார் பாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி. ஒட்டஞ்சத்திரன் சக்கரபாணியை எதிர்ப்பதற்கு அதிமுகவுக்கு தைரியம் இல்லை. அதை கொண்டு போய் தமாக கொடுக்குறீங்க. திருச்சி மேற்குல நேரு எதிர்த்து வேட்பாளரை போட வேண்டியதானே. அதிமுக தான் ஆகப்பெரிய கட்சியாச்சே, உங்கள் தலைவர் தான் மாபெரும் தலைவராச்சே ஒரு எடப்பாடி பழனிசாமி, அவரே திருச்சி மேற்குல நிற்க வேண்டியதானே நேரு எதிர்த்து. இதெல்லாமே நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தான் ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த வாய்ப்பு உண்டோ அதை எடுத்துக்கல வந்து அடுத்தவங்களுக்கு வாரி கொடுக்கறது யாரு சம்மதிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இது கரெக்ட் தான். இருங்க அது கரெக்ட் தான். பிஜேபிக்கு அந்த சொரணை இருக்கணுமா இல்லையா, அந்த நான் கேட்க வரேன் சார். நீங்க வந்து 2021 அதிமுக சொன்ன இந்த புள்ளி விவரங்களை வந்து அமித்ஷா மறுத்தார் என்றால் இப்ப நடக்கக்கூடிய தேர்தலில் அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எப்படி கோட்டை விட்டார்கள்னா நான் கேக்குறேன். தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தும் தேர்தலை பார்த்தவர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அரசியல் சாணக்கியர்னு சொல்லக்கூடிய திரு அமித்ஷாவை திரு எடப்பாடி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் இருக்குதானே செய்யுது. இல்ல, தவறான தகவல்களை சொல்லியிருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சு அதை ஸ்க்ரூட்டனிங் பண்ணணும் சார். லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் பொலிட்டிக்கல் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள்கிட்ட கேட்டிருக்கணும், ஒரு 4 பேர்த்துக்கிட்ட. இதெல்லாம் கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படி கேட்டதாகவே எனக்கு தெரியல. பியூஷ் கோயல் ஆல்சோ மிஸ்கைடட் அக்கார்டிங் டு மீ. அவரையும் தவறாக வழி நடத்தி இருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் முயற்சி செய்து தோற்று இருக்கிறார்கள். லாஸ்ட்ல கூட என்ன சொன்னாங்க, 3-4 தொகுதி மாறும்னாங்க. கடைசியில் பார்த்தா 2வது கட்ட பட்டியலையும் இவர் அறிவிச்சிட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு. அவர் ஜெயிக்க போறாரா தோக்க போறாரான்றது 2வது விஷயம். சென்னையிலேயே 6 தொகுதியில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் சொல்கிறாங்க, சென்னையிலேயே 6 தொகுதியில், கருத்து கணிப்பு நண்பர்கள், 6 தொகுதியில் சென்னையில் 3வது இடத்துல அதிமுக போகும், 2வது இடம் தாவேக்கா வரும்ன்றாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 30-40 தொகுதிகளில் தாவேக்கா 2வது இடத்துக்கு வரும்ன்றாங்க. அதை நாம் பொறுத்திருந்து தான். அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கியே தாவேக்கா வந்து டைரெக்டாக பாதிக்குது. அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகளை கெடுக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா உருமாறி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு டிஸ்டர்பிங் ஃபோர்ஸாக தேர்தல் களத்தில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், ஓகே, சரி சார். இப்போது 2 பெரிய கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த முறை திமுக வந்து 505 வாக்குறுதிகள் அளித்தாங்க. அதில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த திமுகவுடைய. அப்படி நீங்கள் நம்புறீங்க? நான் நம்பல. இல்லை 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 அந்த கனிமொழி திருமதி கனிமொழி அவர்கள் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்றாங்க, கடந்த முறை நாங்க வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதுல 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். இந்த சென்னை ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதனால சொல்லிட்டோம்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அதை இன்னும் 4 பேருக்கு பரப்பலாம். 505ல் 404 பண்ணிட்டோம், 90% இப்படின்னு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னாங்க. 90% இல்லை, அவங்க சொன்னதே 90% இருங்க. இந்த மழை நீர் வடிகால் இருக்கு தெரியுமா, எப்போ மழை வந்தாலும் எல்லா ரோட்லையும் சாக்கடை போகாது. 4000 கோடி மேட்டர் இருக்குது தெரியுமா. நேரு என்ன பண்ணார், 90% பணி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தடவை சொன்னார், 75 முடிஞ்சிருச்சுன்னாரு, 65 முடிஞ்சிருச்சுன்னாரு, பர்சன்டேஜே 3% சொல்லியிருக்காரு. யார்? நேரு. கடைசியில் என்னடா மழையில் 4000 கோடி எங்கடா போச்சுன்னா கார்பரேஷன் ஸ்கூலில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்களுக்கான சாம்பார் சாதத்தில் போச்சு 4000 கோடி. அப்படிதான் கணக்கு. 4000 கோடி சாம்பார் சாதம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கார்பரேஷன் கணக்கே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. யானைக்கு தீனி போட்ட செலவுன்ற மாதிரி தான் கார்பரேஷன் கணக்கு இருக்கும். சர்க்கரை எறும்பு தின்ன மாதிரி. அந்த மாதிரி இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலை. இப்போ புது வாக்குறுதிகள் 2 பேரும் போட்டி போட்டு திமுக அதிமுக 2 பேரும் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன். அதுதான் தமிழ்நாட்டு மக்களை மலிவாக நினைக்கிறார்கள். வாக்காளர்கள் இதில் ஏமாந்து சிக்குண்டு விடக்கூடாது. தமிழ்நாட்டின் இன்றைக்கு அதிக முக்கியமான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. கஞ்சா புழக்கம், 24 மணி நேரமும் மது கிடைப்பது, இதுதான் குற்றங்கள் பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதை முக்கிய பிரச்சனையாக வாக்காளர்கள் பார்த்து, இதுதான் முக்கிய பிரச்சனை என்று பார்க்க வேண்டும் வாக்காளர்கள். ஃப்ரிட்ஜு கொடுத்து அதோட போகும். எந்த ஃப்ரிட்ஜு கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு வாங்குறதுல கொள்முதலில் பெரிய ஊழல் நடக்கும். டோக்கன் 8000 ரூபா கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் அது இது மொத்தமாக பல்காக பேசி அதில் கமிஷன் அடிப்பாங்க. ஊழல் நடப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இவை. மக்களை ஏமாற்றுவதற்கு பணமும் இலவசமும் கொடுத்து மக்கள் வாக்குகளை அபகரித்து பிறகு இஷ்டம் போல் ஊழல் செய்யலாம் என்று 2 கட்சிகளும்
நினைத்து இந்த வாக்குறுதிகளை வாரி இறைக்கின்றன. இந்த மாநிலத்தில் தரமான கல்வி, தரமான சுகாதாரம், இது பற்றி இந்த 2 கட்சிகளும் தீவிரமாக செயல் திட்டத்துடன் ஒரு வாதத்தை முன்வைக்கவில்லை. போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம், சாராய கடைகளை இழுத்து மூடுவோம் சொல்லுங்கள். படிப்படியாக குறைப்ப என்ன கதை விட்டுட்டு திரிகிறீங்க 2 பேரும் மாறி மாறி? படிப்படியாக என்னை குறைச்சிங்க. நீங்க 100-200 கடையை மூடுற மாதிரி பண்ணிட்டு ஒரு 70 கடையை புது இடங்கள்ல திறந்து விடுறீங்க. அப்புறம் FL 3-ஆ 2-ஆ அது லைசன்ஸ் இஷ்டத்துக்கு கொடுக்குறீங்க. மணமகிழ் மன்றம் அது இது இப்போ இந்த புதுசா ஒன்று வந்திருக்கு. அங்கெல்லாம் அநியாய விலை, ஐடி இளைஞர்கள்லாம் போய் குடிக்கிறாங்கன்றாங்க. அது பேர் ஏதோ சொன்னாங்க, ரெஸ்டோ பார். இஷ்டத்துக்கு திறந்து விட்டுருக்கீங்க. எல்லாம் பணம், லஞ்சம் வாங்கி தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. லஞ்சம் வாங்காம எதுவும் கொடுக்கறது இல்லை. FL 3-யோ ரெஸ்டோ பாரோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இஷ்டத்துக்கு வித்துக்கோ. டாஸ்மாக்லேயே வெளி சரக்கு வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னவர் பழனிவேல் தியாகராஜன். ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மதுபானங்கள் விற்பனையாகின்றன என்று சொன்னவர் பழனிவேல் தியாகராஜன். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், மக்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, கஞ்சா புழக்கம், இதை நினைத்து தங்கள் வாக்கை செலுத்த வேண்டும் என்பதுதான் என் பார்வை. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, அதாவது இலவசம் அறிவிக்கக்கூடாது, இலவசம் அறிவிக்கக்கூடாது. தமிழ்நாடு திவாலாகும். 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. 20 லட்சம் கோடியில விட்டு போவாங்க இறங்கும் போது. அண்ணன் நாம் தமிழர் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் போல தெரியுது. அவர் தான் இலவசங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியா செயல்படுறாரு. இல்லை, நாம் தமிழருக்கு விழக்கூடிய ஓட்டு விழதான் போகுது. நான் என்ன சொல்றேன், மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைச்சாங்கன்னா இதை சிந்திக்க வேண்டும். அதாவது சட்டம் ஒழுங்கு முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரணும், நியாயமாக ஒரு அரசு செயல்படணும், ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்கணும். இதுதான் மக்கள் மனதில் சிந்தனை தான் மேலோங்கி இருந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், உங்கள் பார்வை சிறந்த பார்வையாக ஆகட்டும் சார். வாழ்த்துக்கள், நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.